வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு 26 டேஸ் ஆஃப் A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது டீக்கான ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நீங்கள் ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ஸ்மூதி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சியா சீட்ஸை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சியா சீட்ஸை தனியாக நீங்கள் ஊற வச்சுக்கணும். அடுத்து ஒரு பவுலில் 5-6 முந்திரி, ஒரு அத்திப்பழம், 15 கருப்பு திராட்சை, 15 கிஸ்மிஸ், 4-5 வால்நட், 4-5 பிஸ்தா, 6-7 ஆல்மண்ட்ஸ், 6-7 டேட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நல்லா தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய அழுக்கு இருக்கும், அதனால் முதல்ல நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்து இந்த சியா சீட்ஸையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிடலாம். காலையில் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியிலேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸை தனியாக எடுத்து ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க ஆல்மண்ட்ஸை நான் தோல் எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பேரிச்சம்பழத்துலேயும் சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஃபுல் கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் இவ்வளோ தான் சேர்க்கணுன்ட்டு கிடையாது. இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க சியா சீட்ஸை சேர்த்துடலாம். சியா சீட்ஸை சோக் பண்ணி அப்படியே தான் சாப்பிட்ணும், அதனால் அரைக்க வேண்டாம். மேலே கொஞ்சம் நட்ஸ் கார்னிஷ் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்க வேண்டியதான். சூப்பர் ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. வாரத்தில் 3 தடவை எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.